இன்றைக்கி ஒரு ஜூஸியான பாஸ்தா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாஸ் எதுவுமே ஊற்றாமல் ஹோம்மேடாக நல்லா ஹெல்த்தியாக பண்ணியிருக்கேன். பாஸ்தா பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என்ன நீ ஹெல்த்தின்னு சொல்கிறேன்னு கமெண்ட்டில் எல்லோரும் வந்து திட்டாதீங்க. பாஸ்தாங்கிறது அன்ஹெல்த்தி தான், அதை கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு தான் இப்படி. நீங்கள் வந்து இதுக்கு கேரட், பீன்ஸு, கேப்சிகம், முட்டைக்கோஸ் இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எக் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம், செம்மையாக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி கேப்சிகம் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ கேப்சிகம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது வந்து வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நம்ம நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஆனியன் நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணதும் கேப்சிகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 2 டொமேட்டோவை வந்து நல்லா ப்யூரி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சாஸ் வந்து சேர்க்கறனா இதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் வந்து சாஸ் சேர்த்துக்கோங்க. நான் அதுக்கு பதில் 2 டொமேட்டோவை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சோண்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கேப்சிகம் நல்லா வெந்து வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரவும் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 டைப் ஆஃப் பாஸ்தா வந்து வேக வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஸ்ப்ரிங் பாஸ்தா, இன்னொன்று வந்து இந்த சிப்பி மாதிரி இருக்குமே அந்த பாஸ்தா. அதுக்கு நேம் வந்து என்னென்னு சரியாக தெரில. நல்லா 10 மினிட்ஸ் வந்து கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சுக்கோங்க. உப்பு போட்டு வேக வைங்க. பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லிச்செடியும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் செம்மையான ஜூஸியான பாஸ்தா வந்து ரெடி ஆயிடும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் சாஸ் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா 2 ஸ்பூன் வந்து கெச்சப் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ் போட்டு இதே ப்ரொசீஜரில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா பின்னிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன்.